ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ஃபால் இருந்து இப்போ லாஸ்ட் வீக் பார்க்கும்போது ஒரு வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வந்து மார்க்கெட் ஒரு ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து ஒரு சின்ன ஒரு ரிகவரி கொடுத்துருந்தது. இப்போது அந்த டைம் நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஓகே இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒரு பவுன்ஸ் பேக் ஆகும்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் இன்றைக்கி பார்க்கும்போது நிஃப்டி அரௌண்ட் ஒரு 1.5% கிட்ட ஃபால் இருந்தது. மோஸ்ட்லி எல்லா இண்டெக்ஸும் இன்றைக்கி அரௌண்ட் ஒரு 2.5% மேலே தான் வந்து ஃபால் இருந்தது. ஏன்னா இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 2.26, ஆட்டோ செக்டார், ஃபினான்ஷியல் சர்வீஸ் எல்லா செக்டார்ஸும் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபால் இன்றைக்கி வந்து கொடுத்துருந்தது. அதுக்கு ரீசன் என்ன? ஏன்னா இப்போது சில எல்லாருமே வந்து காமனாக என்ன கேட்ட ஒரு விஷயம்னா, ராமர் கோயில் பேஸ் பண்ணிவிட்டு இது பாசிட்டிவ் நியூஸ் தானே, ஏன் மார்க்கெட் வந்து மேலே போகலை, ஏன் மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்ம நியூஸ்க்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் அந்த நியூஸை பேஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து நம்ம டிசைட் பண்ணுறோம் மார்க்கெட் மேலே தான் போகும்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போது ஃபால் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ். ஏன்னா மார்க்கெட்டில் நான் காமனாக சொல்கிற விஷயம், மார்க்கெட்டில் எப்பயுமே வந்து ரெண்டு நியூஸஸ் இருக்கும். ஒன்று நெகட்டிவ் நியூஸஸ், ஒன்று பாசிட்டிவ் நியூஸஸ். மார்க்கெட் மேலே போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா பாசிட்டிவ் நியூஸஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதே மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சுன்னா நெகட்டிவ் நியூஸஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அப்போ இன்றைக்கி நெகட்டிவ் நியூஸஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மேஜராக ஃபால் ஆனதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ரெண்டு ஸ்டாக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ், அதுக்கப்புறம் ஆர்ஐஎல். அதுக்கப்புறம் நெகட்டிவ் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இப்போது செபி ஜஸ்ட் ஒரு ரூமர் மாதிரி தான் அது ஒன்றும் கன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல. பட் ஜஸ்ட் ஒரு ரூமர். இப்போது எஃப்ஐ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சில நார்ம்ஸ் அவங்க வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் இருந்தது. அப்போ அந்த ரூமரை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு செல் ஆஃப் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸஸ். அப்போ இது மாதிரி நிறைய நியூஸஸ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். இப்போ கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம ட்ரேட்னு வரும்போது நம்மளுக்கு எக்ஸாக்டாக எதுக்காக வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு அது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த தடவை இந்த ஃபால் வரும்போது எப்படி வந்து நம்ம சேஃபாக ப்ளே பண்ணலாம், கரெக்டான சைடில் வந்து எப்படி இருக்கலாம், இதுலேருந்து நம்ம இதை வந்து எப்படி எந்த ஒரு பிஸ்னஸாக பண்ண முடியும். அப்போ அதுலேருந்து தான் நம்ம என்ன கற்றுக்குறோன்னு சொல்லி தான் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ, நியூஸஸை பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சா அப்படின்னா, நியூஸஸ் பேஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகலை. இது நம்மளுக்கு கிளியராக முன்னாடியே வந்து காமிச்சிருந்தது, மார்க்கெட் வந்து ஃபால் தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது கரெக்டாக ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா, பை சைடில் வந்து இருந்திருக்க மாட்டாங்க. அது எப்படி வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எப்படி அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். இதை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலே வந்து பார்க்கலாம். அதனால் நியூஸஸ் வந்து நான் இங்கே அதை பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ணல. ஏன்னா இப்போது சில பேர் காமனாக இப்போ புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்க குளோபல் நியூஸஸும் பார்ப்பாங்க. குளோபல் நியூஸஸ் பார்த்தீங்கன்னாலும் பெருசாக நம்மளுக்கு வந்து இல்லை இம்பேக்ட் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா இப்போ யூஎஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு வந்து 0.26, 0.25 அந்த ரேஞ்ச் தான் வந்து நம்மளுக்கு நெகட்டிவில் இருக்குது. அதனால் இது பெருசாக குளோபல் நியூஸ்னாலையும் நம்மளோட இம்பேக்ட் வந்து அதனால் இம்பேக்ட் கிடையாது. அதனால் எதை பேஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை ஃபால் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி பார்க்கலாம். இப்போது நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து அரௌண்ட் ஒரு 333 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபால் இருந்து லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் நிஃப்டி வந்து நெகட்டிவில் தான் இருந்தது. ஸோ ஓகே, இப்போது லாஸ்ட் வீக் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்க்கலாம். ஏன்னா எப்பயும் வந்து காமனாக சொல்கிற விஷயம் எல்லாருமே நல்லா முடிஞ்சு போனதுக்கப்புறம் நீங்கள் யார் வேணால் சொல்லலாம் பை ஆகும் செல் ஆகும்னு சொல்லிட்டு. பட் இது லைவ் மார்க்கெட்லேயே வந்து லாஸ்ட் வீக் நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு காட்டலாம். இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் குரூப். அப்போ இதில் வந்து Jan 19th, ஓகே இப்போ இனி Jan 23 ஆகுது. Jan 19th வந்து நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு. ஃபால் ஆகிட்டு ஒரு சின்ன ரிகவரி வந்து கொடுத்துருந்தது. இப்போ இது நிஃப்டியோட சார்ட். ஒரு சின்ன ரிகவரி கொடுக்கும்போது இதில் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதுன்னா, இதில் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இது ட்ரெண்ட் ரிவர்சல் கிடையாது. இது வந்து ரீடெஸ்ட்காக தான் வந்து மேலே போகுது. ஒரு ட்ரெண்ட் லைனோட ரீடெஸ்ட்டுக்காக தான் மார்க்கெட் வந்து மேலே போகுதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் என்னோட வியூ நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா இது என்ன குரூப்னா, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பண்ணுவோம். சும்மா இது வந்து இந்த நியூஸ்க்காக மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு, இந்த நியூஸ்க்காக மார்க்கெட் மேலே போகுதா அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபேக்ட்ஸ், எதுக்காக மார்க்கெட் வந்து மேலே போகுது, எதுக்காக கீழே வருது, எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் வந்து கரெக்டான சைடில் இருக்க முடியும். அப்போ இங்கே கிளியராக நான் சொல்லியிருந்தேன், இது வந்து பை ட்ரெண்ட் கிடையாது, ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலை, இது வந்து ஜஸ்ட் ஒரு ரீடெஸ்ட்காகன்னு சொல்லிட்டு. அது ஏன் ரீடெஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் காமனாக யூஸ் பண்ணுற டேர்ம் ப்ரைஸ் ஆக்ஷன். அப்போ ப்ரைஸ் ஆக்ஷனில் ஒரு பார்ட்டு தான் வந்து ரீடெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ரீட்ரேஸ்மெண்ட். இங்கே நான் ரீடெஸ்ட்னு சொன்னதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்பயுமே என்னென்னா, ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா திரும்பியும் வந்து அந்த இடத்த டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபர்தராக மார்க்கெட்டில் வந்து ஃபால் ஆகும்.
ஓகே, அப்போது இங்கே பார்க்கும்போது மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் ட்ரேட் ஆச்சு. அப்போ ட்ரெண்ட் லைனில் ட்ரேட் ஆன மார்க்கெட் தான் இந்த இடத்துல இருக்கும்போது தான் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த டைம் தான் நான் சொல்லியிருந்தேன் இது வந்து ட்ரெண்ட் லைனோட ரீடெஸ்ட். ஏன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்பவுமே எப்படி இருக்குன்னா ஒரு பாசிட்டிவ்க்கு ஒரு நெகட்டிவ். அப்போது இந்த நெகட்டிவ்க்கு ஒரு பாசிட்டிவ்க்காக தான் மேலே போயிருந்தது. அப்போது இது தெரியாமல் பை ட்ரெண்ட், அப்போ இங்கே இவ்வளோ தூரம் மேலே ரிகவர் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து மேலே போயிடும். இப்போ நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டைமில் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு. ஏன்னா அரௌண்ட் ஒரு 430 பாயிண்ட்ஸ் வந்து ரிகவர் ஆனவுடனே அவ்வளோ இதுக்கப்புறம் திரும்பியும் பை ட்ரெண்ட் டார்கெட் வந்து 23,000 24,000 சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. பட் இது வந்து ரீடெஸ்ட்டுக்காக மேலே போச்சா இல்லைனா வந்து பை ட்ரெண்டா, ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ ரீடெஸ்ட்னா மார்க்கெட் எங்கே வரணும், திரும்பியும் கீழே வரணும். இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா அப்போ வந்து மேலே போகணும். அப்போது இங்கே கிளியராக என்னோட குரூப்பில் தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இது வந்து ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கிளியராக வந்து என்னாச்சு, ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஆச்சுன்னா திரும்பியும் ஒரு புல் பேக். அப்போது இங்கே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம்னா ஃபஸ்ட் இங்கே வந்து பையிங் போயிருக்க மாட்டோம். இல்லை ஒன்று வேறு என்ன கன்ஃபர்மேஷன், சரி ஓகே இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி தான் நான் இங்கே ரீடெஸ்ட்டுன்னு சொன்னேன்னா அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து 3 to 4 கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அப்போ இங்கே வேறு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்கு இந்த இடம் ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்டாக இருந்தது. அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பை போவோம். அப்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு. புரியுதா? அப்போது இது சடன் ஃபாலா இல்லை வந்து நியூஸஸை பேஸ் பண்ணி தான் இது வந்து ஃபால் ஆச்சா, இது வந்து நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது சடன் ஃபாலாக கிடையாது. மார்க்கெட் கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு தான் இந்த ஃபால் வந்து கொடுத்துருக்கு. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம முன்னாடியே ஃபைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், இந்த இடத்துல வந்து பையிங் போயிருக்க மாட்டேன். இங்கே வந்து ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஏன்னா இப்போ பேங்க் நிஃப்டியில் வந்து இன்றைக்கி அரௌண்ட் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆயிருந்தது. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி வந்து ஏன் ஃபால் ஆச்சு, இது வந்து நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின், பேங்க் நிஃப்டி வந்து ஏன் ஃபால் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இப்போது பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஒரு அட்வான்ஸ் லெவலில் வந்து நீங்கள் ஒரு சார்ட் வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே கிளியராக வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபார்மாக இருக்குன்னா ஒரு 2 and 3 வந்து லாங்கஸ்ட் வேவ், அதுக்கப்புறம் மார்க்கெட் கிளியராக ஒரு எலியட் வேவ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஃபேஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்கு ஒரு சைட்வேஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட் ஆச்சுன்னா ஃபால் ஆக ஆரம்பிச்சது. சரி ஓகே, இப்போது இதில் வந்து நம்ம வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது இப்போ இதில் பார்க்கும்போதும் கிளியராக வந்து நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் இதான் வந்து நமக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து லாஸ்ட் வீக்கே வந்து நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இன்னும் நீங்கள் பேட்டர்ன்ஸ் ஒரு ட்ரேட் பண்ணுற இதில் நீங்கள் பேட்டர்ன்ஸாக போனீங்கனாலும் மார்க்கெட்டை வந்து கிளியராக ஒரு சேனல் வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து நம்ம டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் சொல்லுவோம். இதுதான் இது டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் சொல்லுவோம். அப்போ மார்க்கெட் வந்து இன்றைக்கி எவ்வளோ தூரம் ஃபாலோ இருக்குது புரியுது? அப்போ கிளியராக இது ஃப்ளாக் பேட்டர்ன். அப்போ இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், சேனலோட டாப்பில் போயிட்டு பையிங் போயிருக்க மாட்டோம். புரியுதா? அப்போது நம்மளுக்கு ஒரு சார்ட்டில் வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கும்போது நம்ம அதை அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணும்போது அது நம்மளோட மிஸ்டேக்கா இல்லைனா வந்து நம்ம மார்க்கெட்டை ப்ளேம் பண்ணுறது ஒரு கரெக்டான விஷயமானு சொல்லிட்டு நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம இப்போது ஃபின் நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், எக்ஸ்பைரிக்கும் நாங்கள் ரெகுலராக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ அதுலேயும் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வேணால் நான் எக்ஸாம்பிள் வேணால் காட்டுறேன். இப்போ ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இன்னைக்கு அந்த ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரிலையும் வந்து கிளியராக வந்து இங்கே வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு காமிச்சது தான் கிளியராக வந்து இங்கே சேனலில் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே அதை தான் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, சேனல் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அந்த சேனல் வந்து எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகணும், இது எல்லாமே வந்து சர்டன் ரூல்ஸ். அப்போ அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ஆகும்னா பிரேக் அவுட் ஆகும். இப்போது
ஃபினிஃப்டியோட எக்ஸ்பைரிலையும் நான் கிளியராக சொல்லியிருந்தேன் இங்கே சேனலில் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடம் தான் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஓகேவா? அப்போ இது பிரேக் அவுட் ஆனால் தான் வந்து பைன்னு சொல்லிட்டு 20,800 அந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பையிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். மார்க்கெட் இன்றைக்கி எங்கேருந்து வந்து ஃபால் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்களே வந்து பார்க்கலாம். இது நேற்று போஸ்ட் பண்ண சார்ட் இன்னைக்கு மார்க்கெட்டை ஓப்பன் ஆகுறது நேற்று வந்து என்னோட வியூ நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ ஃபின்னிஃப்டியோட எக்ஸ்பைரியும் பார்க்கும்போது எக்ஸாக்டாக வந்து இங்கே ஃபின்னிஃப்டி வந்து ஒரு சேனலில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த 20,800 சரிதா? மார்க்கெட் எங்கேருந்து எக்ஸாக்டாக டாப் அடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து அந்த 20,800 இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் வந்து பை. ஆனால் மார்க்கெட்னாச்சு எக்ஸாக்டாக இந்த டாப் அடிச்சுட்டு சேனலோட டாப். அப்போது சேனலில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும்? சேனலோட பேசிக் ரூல்னா பாட்டம் தான் டாப், திரும்பி பாட்டமில் இருந்தால் டாப் போகணும், டாப்பில் இருந்தால் பாட்டம் வரணும். அப்போ எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட் ஆச்சுன்னா சேனலோட டாப்பை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபாலோ இருக்குது. அப்போ டார்கெட்ஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்? இது எல்லாமே வந்து சரி ரூல்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ண வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண மாட்டோம், இந்த இடத்துல வந்து பையிங் போக மாட்டோம், செல்லிங் தான் வந்து போயிருப்போம். அப்போ நம்ம சார்ட் வந்து கிளியராக காமிக்கும் போது இங்கே வந்து நம்ம பையில் இருந்தால் இது வந்து நம்ம யாரோட மிஸ்டேக்? ஃபஸ்ட்டு நம்ம எப்படி மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்ணோம், அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறதுக்கும் சார்ட் அனலைஸ் பண்ணாமல் சும்மா பிளைண்டாக ட்ரேட் எடுக்கிறதுக்கும் இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். அப்போது இது வந்து சடனான ஃபாலா அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ முன்னாடி கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் முன்னாடியே வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட் அந்த ஃபாலே வந்து கொடுத்துருக்கு. அப்போது நீங்கள் டெக்னிக்கல் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நம்ம பை ஆனாலும் முன்னாடியே வந்து நம்ம சார்ட்டை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபைன் பண்ண முடியும், செல் ஆனாலும் சார்ட்டை பேஸ் பண்ணிவிட்டு முன்னாடியே வந்து நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். ஓகே, அப்போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த செபி நியூஸாக இருக்கட்டும், அப்போ அந்த ராமர் கோயிலோட நீங்கள் பாசிட்டிவ் நியூஸாக இருக்கட்டும், இல்லைனா இப்போது நிறைய ஸ்டாக்ஸ்க்கு நெகட்டிவ் நியூஸஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா எல்லா ஸ்டாக்ஸும் ஃபாலோ ஆனதுக்கு எல்லாமே வந்து நெகட்டிவ் நியூஸஸ். அப்போ அந்த நியூஸை பார்த்து நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம்னா கடைசி வரை நம்ம ட்ரேட் பண்ண முடியாது, ஜஸ்ட் நம்ம நியூஸஸை மட்டும் தான் வந்து பார்க்க முடியும். இதுவே நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் நியூஸ் வரப்போகுதுன்னு தெரியாது, பட் நம்மளுக்கு வந்து சார்ட் கிளியராக இங்கிருந்து பை ஆக போதா இல்லைனா வந்து செல் ஆக போதான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சார்ட் கிளியராக வந்து காமிக்கும். அப்போ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போ ரிலையன்ஸ் கேட்டிருந்தீங்க. ரிலையன்ஸும் வந்து இப்போ ரிலையன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரிலையன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் இருந்தது. ரீட்ரேடர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரீவியஸாக நம்மளுக்கு இந்த மேஜர் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகும்போது இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. பட் இங்கேயும் மார்க்கெட் ஆச்சுன்னா கிளியராக லாஸ்ட் வீக்கே வந்து நம்மளுக்கு ஷூட்டிங் ஸ்டார் கொடுத்துருக்கு, ஒரு ரிவர்சலோட இண்டிகேஷன். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஃபால். இன்னொன்று நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோம், எங்கே வந்து என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லிட்டு சர்டைன் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு டாப்பில் போய்ட்டு என்ட்ரி எடுக்க மாட்டோம். அப்போ அதுக்கு தான் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு தான் வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குது, ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குது, ரீடெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. அப்போ அதை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ட்ரிஸும் கரெக்டான என்ட்ரி வந்து எடுக்க முடியும். அதனால் எங்கே வேணாலும் போய்ட்டு என்ட்ரி எடுக்கிறதுக்கும் கரெக்டாக ஒரு பாயிண்டில் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, அதில் ஃபஸ்ட் வந்து மார்க்கெட்டை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த பேசிக்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஃபஸ்ட் நம்ம ஃபால் ஆனாலும் அதை வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அதனால் சும்மா வந்து நம்ம மார்க்கெட்டை ப்ளேம் பண்ணி இருக்கிறதுனால எந்த யூஸுமே கிடையாது. மார்க்கெட் எப்பவுமே வந்து கரெக்டான டைரக்ஷனில் தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகே, அப்போ நீங்களும் வந்து ஒரு மார்க்கெட்டை எப்படி வந்து ஒரு நியூஸை பேஸ் பண்ணும்போதும் மார்க்கெட்டை முன்னாடி எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறது, இதை நீங்களும் தெரிஞ்சுட்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த வீக் வந்து ஆன்லைன் டேரக்ட் கிளாஸஸ் இருக்குது, நீங்கள் அட்டன் பண்ணிட்டு கரெக்டாக மார்க்கெட் எங்கே வந்து பை எடுக்கணும், எங்கே வந்து செல் எடுக்கணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்களும் தெரிஞ்சுட்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பிங் பண்ணுங்கள், நான் ட்ரைனிங் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.